ஒரு திருடன் சாமியான கதை தெரியுமா? கதையை கேட்டா உங்க மனசும் உருகிடும். ஒரு கில்லாடியான திருடன் ஊர்ல இருக்கிற பெரிய கோயில்ல திருட நினைச்சு கோயிலுக்குள்ள குதிச்சு கருவறைக்கு வந்தான். சாமி கழுத்துல வைரமால மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அதை எடுக்க கை நீட்டும் போது சாமி பாதத்துல ஒரு கசங்கின வெள்ளை பேப்பரும் அது மேல ஒரு 5 ரூபா காசும் இருந்துச்சு. அந்த கசங்கின பேப்பரை படிச்ச திருடனோட மனசு கரைஞ்சு போச்சு. அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன குழந்தை, அம்மா, என் அம்மா ஆபரேஷனுக்கு 5000 ரூபாய் காசு வேணும். என்கிட்ட வெறும் 5 ரூபாய் தான் இருக்கு. டாக்டர் கேட்ட 5000 ரூபாய் காசு என்கிட்ட இல்ல. எப்படியாச்சும் எங்க அம்மாவை காப்பாத்த அந்த பணத்தை நீ தான் தரணும். எங்க அம்மாவை நீ தான் காப்பாத்தணும் சாமின்னு எழுதி இருந்துச்சு. எதுக்கும் கலங்காத கல்மனசுக்காரனான திருடன் மனசு லெட்டரை படிச்சு கரைஞ்சது. அந்த பொண்ணுக்கு எப்படியாச்சும் உதவ நினைச்ச திருடன் யோசிச்சு தான் ஏற்கனவே திருடி வச்சிருந்த 5000 ரூபாய் பணத்தை அந்த லெட்டர் மேல வச்சு, அந்த லெட்டர்ல, குழந்தாய், உன் வேண்டுதல் பலிச்சிருச்சு, இனிமே அழாத, இப்படிக்கு கடவுள்னு எழுதி வச்சுட்டு கோயிலை விட்டு வெளியேறினான். மறுநாள் கோயில் நட திறக்க அம்மன் காலடியில பணம் இருக்கிறத பார்த்து அந்த குழந்தை சந்தோஷத்துல தன் கண்ணீரால நன்றி சொன்னான். ஆமா, கடவுள் நமக்கு உதவ நேர்ல வரலனாலும் இந்த திருடம் மாதிரி நாம மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சு எப்போ உதவுறோமோ அப்ப அங்கதான் கடவுள் இருக்கிறார், இல்லையா? இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, பக்தி பிரபாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.